பிங்கோ மிமியும் நட்சத்திரம் தேடிச் சென்ற இரவு. ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு அழகான நாய் இருந்தது. அதன் பெயர் பிங்கோவுக்கு. ஓடிக்கொண்டு விளையாடுவது ரொம்ப பிடிக்கும். அதே கிராமத்தில் ஒரு வெள்ளை பூனை இருந்தது. மிமிக்கு தினமும் வானத்தை பார்க்கும் பழக்கம் உண்டு. தினமும் இரவு நட்சத்திரங்களை எண்ணுகிறது. ஒரு மாயமான இரவு. அந்த இரவில் வானத்தில் ஒரு நட்சத்திரம் விழுந்தது. மிமி அதை பார்த்ததும், பிங்கோ, அந்த நட்சத்திரத்தை நாம் தேடி செல்லலாமா என்றாள். பிங்கோ, வாவ், ஒரு நட்சத்திரம் பார்க்கணுமா? சீக்கிரம் போவோம், வா என்றான் மிமி. அவர்கள் பயணம். அவர்கள் இரண்டு பேரும் மாலை சோலை கடந்து ஒரு மாய மரத்தை சந்தித்தார்கள். அது பேசும் மரம். மரம் சொன்னது, நீங்கள் நட்சத்திரத்தை காண விரும்புகிறீர்களா? என் நண்பன் ஆமை ராஜா உங்களுக்கு வழிகாட்டுவான். அந்த ஆமை மீது ஏறிச் சென்ற பிங்கோ மிமி இருவரும் ஒரு ஒளிரும் ஆற்றை கடந்தார்கள். ஒரு பாதையில் தூங்கிக் கொண்டிருந்த ஆந்தை அழுது கொண்டிருந்தது. என்னாச்சு என்று கேட்ட பிங்கோ, என் கண்ணாடி தொலைஞ்சிச்சு, பார்ப்பதற்கு முடியவில்லை என்றது. மிமி பசுமை புல்வெளியில் தேடி கண்ணாடியை கண்டுபிடித்து கொடுத்தாள். நன்றி நண்பர்களே, இந்த கைண்ட்னஸ்க்கு ஒரு பரிசு என்று ஒரு பூவை கொடுத்தது ஆந்தை. நட்சத்திரம். கடைசியாக ஒரு சிறிய பள்ளத்தில் அவர்கள் ஒரு சிறிய நட்சத்திரம் பார்த்தார்கள். அது கதறிக்கொண்டு இருந்தது, நான் என் வான குடும்பத்திலிருந்து தவறிப்போனேன். பிங்கோவும் மிமியும் ஒன்றாக அந்த நட்சத்திரத்தை மாய மரம் வரை கொண்டு போனார்கள். மரம் தனது மகத்தான கிளைகளால் நட்சத்திரத்தை வானத்துக்கே மீண்டும் அனுப்பியது. சின்ன நட்சத்திரம் வானத்தில் சேர பிங்கோவும் மிமியும் சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பினார்கள். கதை போதனை. உண்மையான நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவுகிறார்கள். இரவில் கூட சூரியன் போல பிரகாசிக்கலாம். நண்பர்களுடன் இருந்தால்